உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் என்று இப்ப பாப்பீங்கன்னு சொன்னா நாங்கள் ஷாப்பிங் பண்ண போறோம். இப்ப காணொலி ஊடாக வாங்க போலாம் பார்ப்போம். இப்ப அதுல சிக்னல் வந்துட்டுதா? விழுந்துட்டு நாங்கள் நேர போய் இந்த ரோட்டை பார்க்கட்டும். நாங்க இந்த ரோட்ல வரவே இல்லை. மற்ற ரோட்ல குழந்தை பிள்ளை ஜெயில சின்ன கண்ட பஞ்சு மரம் பஞ்சு அந்த பஞ்சு மரம் தெரியாது. அதெல்லாம் பஞ்சு எடுத்து தலாணி எழுதலுக்கு அவ ஊர்ல போற இல்ல இப்படி மரமா இல்லையே. அது வேற இது வேற திரும்பி போய் மல்லிகைப்பூவை பாத்தீங்களா? மல்லிகைப்பூ அந்த மாதிரி தான். அது அந்த ஒரிஜினல் மல்லி இல்ல, இது ஒரு சாதாரணமான ஒரு வாசம். இந்த மல்லியில கான இனாம இருக்குது. வைக்க வைக்க வாடும். சிலது வாசம், சிலது வாசம் குறைவு. நல்ல வாசம் இருக்கு. அந்த ஊசி மாதிரி இருக்கிறது நல்ல வாசம். சிலது சின்ன சின்ன பூக்கள், அது நிறைய மொச்ச மாதிரி. இப்ப இதால திரும்புவோம். இதால திரும்பி இதால திரும்பி அடுத்த கட்டு இதால திரும்பி நாங்க கடைக்கு கிட்ட நெருங்கி வந்துருக்கிறோம். கிட்ட வந்துட்டு இன்றைக்கு இந்த சைட்டால வந்தோடியா சாருக்கு வந்துட்டாங்க. சூரியன் 7 மணி தாண்டியும் சூரியனை பாருங்க. 8 மணிக்கு தான் சூரியன் மறை. சூரியன் பண்ண மின்னி மின்னி கொண்டு நிக்கிறேன். 8 மணி எவ்வளவு? 8:30 ஆகும். கொஞ்ச நாள் போ. இப்ப காலண்டா இப்படி வெயில் இருக்கு. கண்ணுக வருது. இப்ப இதால திரும்பி கடைய வந்துட்டோம் தானே. வந்துட்டோம். இன்னைக்கு காரப்பாக்கி போட்டு பாப்பீங்கன்னு சொன்னா நாங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேண்டி கொண்டு வெளியில வந்துட்டோம். இப்போ காருக்கிட்ட போய் என்ன வேணுன்றத பாப்போமே. பேக் எங்க ஷாப்பிங் கொஞ்சம் சாமான் மாதிரி தான் கிடக்கு. காசு கூட தானே, ஒண்ணும் செய்யலாது. என்ன செய்யறது? சாமான் வீட்டு தேவையானது வேண்டதாம. பேக்குகள் எங்க? இந்த மெட்ட பேக்குகள் எல்லாம் கீழே கீழே இருக்காக்கும். என்ன இதுக்குள்ள இருக்குது. எங்க இந்த பேக் எப்படி? எல்லாம் தேவையான பொருட்கள் தானே. இதை பாப்பீங்கன்னு சொன்னா இது எக்ஸ்ட்ராவா வந்து எடுத்துருக்கிறோம். ஏன்னு சொன்னா இது இங்க நாங்க போற இடங்கள்ல வெற்று மாதிரி காத்தடிச்சு போட்டு படுக்கிறாங்க. ஜெர்மன்ல போன மட்டும் கட்டில் இல்ல இப்படி ஒன்றா படுத்துனாங்களே. அப்ப சும்மா அடுத்து வைக்கிறது என் தேவை சொன்னாங்க. கொண்டு போகலாம் சமருக்கு சும்மாவே வச்சுட்டு சமருக்கு வேணும்னு சொன்னா நிலத்திலையும் போட்டுட்டு படக்கலாம். வெட்டுகள் கொஞ்சம் எரிய பாக்கும். இதுல நிலத்துல போட்டுட்டு பட கூலா இருக்கும். காத்தடிச்சா சரி. இந்த மடிச்சு வச்சு விட்டா யாராவது ஹாஸ்பிட்டல் வந்தாலும் நாங்க போட்டு விடலாம்னு சொல்லி வேண்டி இருக்கு. பெரு சமரெல்லாம் வைக்கதானே. அப்ப இது எக்ஸ்ட்ராவா வேண்டி வச்சா கட்டில் ஒன்றும் தேவையில்லை. காத்தடிச்சு விட்டா அதுல 25 ரூபாய் இப்ப குறைச்சிருக்காங்களே. இது வந்து பிரயோசனமா இருக்கும். சமருக்கு யாரு மக்கள் வந்தா சில தொடி 2 டபுள் பெட் போட்டு தான் போட்டிருக்கேன். இது லாபம். யாரும் வாங்குற நீங்கள் புதன்கிழமை கிளையில வேண்டலாம். இது வந்து டபுள் பெட் என்ன? நாங்க மேல அங்க டபுள் பெட் தானே வேணாங்களே. டபுள் பெட் 25 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு. அங்க விலை தான் 15 வருஷத்துக்கு மேல. இது புறா தான் போட்டிருந்தவங்க. இப்ப 13 ரூபா. இதை வைக்கட்டா முதல்ல?
லாபம் என்ன? இப்ப வாய்க்க பிடிச்சா நாங்க ரெண்டைக்கு கூடுதலா தேங்காய் 4-5 தேங்காய் எடுத்திருக்கிறோம். 2-5 தான் கூடுதலா தேங்காய் எடுக்கிறோம் நாங்கள். என்ன எடுக்கக்கூடாது? அப்ப தேங்காய் கொக்கோ கோலாவை அப்படியே வைக்கிறோம். என்ன ஓ கொக்கோ கோலா தேவைதானே? கொக்கோ கோலா இப்படியே வச்சு விடலாம். ஜூஸை இதுக்குள்ள வைக்க தூக்கலாம். சம்பலுக்கு அடிக்கிறது எல்லாத்தையும் வந்தால் பிள்ளைகள் எல்லாம் தேவையான வைக்கதானே. அப்ப ஜூஸுகள் ஒவ்வொன்றும் கணக்கம் எடுக்கல கேச வைக்கலாமா? அடியில வைப்போம். இது என்னன்னு சொன்னா இப்ப கொண்டு போறது பிரச்சனை இல்ல, மேல காவறது இல்ல. மேல காவரம் பிரச்சனை. மைனஸ் இது என்ன கேச்சப். அடுத்தது மைனஸ் கேச்சப். இதுல வச்சா வாரம் தாங்க. முச்சரல் எல்லாம் மலிவா போட்டுருக்கு. 1 கிலோ முச்சரல் 5 ரூபாய். என்ன நான் 7 ரூபாய்க்கு பண்றேன் கிலோ. 7 ரூபா தான் உள்ள விலை. இது அடுத்த ஒண்ணுன்னா பொறிமிச்சானா அப்புறம் சூத்தாது பீச்சாக்கு என்னத்துக்கு சொன்னாலும் பனி நீ செய்யறக்கும் நல்ல தண்ணி இல்லாதല്ലോ. அப்ப 1 கிலோ 5 ரூபாய்க்கு பயங்கர லாபம். நாங்கள் அங்க விலை கொடுத்து தான் பண்றோம். கீழே வைக்கட்டே. என்ன யோகட் பியாங்க ஓடுது. யோகட் உடைஞ்சு போகுது. இது அப்புல வந்து அது நான் கையில கொண்டுறேன். அப்ப கையில அப்படி ஆப்பிள் வந்து நாங்க 2.5 கிலோ ஆப்பிள் நம்ம விலை என்ன விலை? 2.5 கிலோ 3 ரூபா. 3 ரூபா. 2.5 கிலோ 3 ரூபா. இதுக்குள்ள வந்து நாங்க இந்த சாப்பாட்டு ஐட்டம் பள்ளிக்கூடத்துக்கு காலை மேல டீக்குரிய ஐட்டங்களை இது பிஸ்கெட் ஐட்டங்களை இதுல அடியில வைப்போம். இது வந்து பிஸ்தாக்கி போட்ட கொர்னட். அப்ப நடுகளும் கடையில போய் காலம தேத்தண்ணிகளுக்கு பள்ளிக்கூடம் போய்க்குள்ள ஏதாவது சாப்பிட்றதானோ அப்ப அதால வேண்டி கொண்டே வச்சு விட்டோம்னு சொன்னா விரும்பினதை எடுத்து சாப்பிடலாம். இது புரிசினா அங்கே பான் கடையிலே முகன்றதுதான். ஆனா அவன்ட்டு சும்மா அவசரத்துக்கு சாப்பிடுறது. இது வந்து கேக்கு, கப் கேக். நாங்க அடிக்கிறதும் தான் வேண்டதும் தான். நாங்க அடிக்கிறது முடிஞ்ச நேரம் உடனே அடிக்கலவே. அப்ப விடைக்கடை வேண்டது. இது என்ன? இதே புரிசினா மாதிரி தான் பண்ணினீங்க. லாத்த போட்டுதான் விரும்பிச்சுன்னா விரும்பி எடுத்தவ அவதான் அதையும் வந்தப்ப. இது வந்து நாங்க பூர்க்கன் செய்யறதுக்கு இது வந்து வெளியில வைக்கலாம். கிழமை கிடாக்கும். என்ன இதை வெட்டி போட்டு மரக்கறின்னு சொன்னாலும் சரி, இறைச்சின்னாலும் சரி வச்சு ஒரு பணி அதிரடியா செய்யலாம். நாங்கள் அவிட்டால் வந்து புரிச்சுக்க வைக்கிறது. புரிச்சுக்க வச்சா கட்டி போட்டு வச்சா தேவையான நேரம் உடனே அவசரத்துக்கு மத்தியானத்துக்கு ஒரு பணி செய்து கொண்டா உடனே செய்யலாமன்னு எடுத்து வைக்கலாம். முடிய வேண்டு வைக்கிறது. இதுல பானை பேப்போம். என்ன அந்த பான் ஜூஸ் நீ அடிச்ச செய்த ஜாம் அது பூசி சாப்பிடலாம். இன்னும் கிடாக்குது இங்க இந்த பிஸ்கெட்டு இதை தரிஞ்ச நடத்தீங்க. அடுத்த வேக் எடுத்து தந்தா நல்ல இன்னொரு வேக் கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்க வந்து சேர்ந்தது சாமான். ஒரு கடையில இவ்வளவு சாமான் மாட்டிது. இதோட முடிகிறது இல்ல. சின்ன கடை பக்கத்துலயும் போறதுதான். இது எப்பயும் இருந்துட்டு வரைக்கும் இப்படி பண்றது. இது கிழமைக்கு ஒருக்கா வாரது. இன்றைக்கு நாங்க பிந்தி போச்சு. அன்றைக்கு எனக்கு இல்லாம இருந்ததுல இல்ல. நூடுல்ஸ் எல்லாம் நாங்க வேண்டிக்கோம். என்ன மலிவை என்ன விலை? இது 1 ரூபா 75. 1 ரூபா 75. இது அதிரடியா திடீரென்று சாப்பாடு செய்யற நேரம் தப்பண்ட ஒரு சாப்பாட்டை செய்யலாம். இது மரக்கறி போல கிடக்கு. இதோ 4 இது கிடக்கு வந்து 1 ரூபா. இது 4 1 ரூபா 8 கிடக்கு. 2 ரூபா ஓலாவும் 2 ரூபாய். எங்களுக்கு இது ஒன்று காணும் 4 பேருக்கு மரக்கறிகள் எல்லாம் போட்டு வதக்கி போட்டு போட இது எங்களுக்கு ஒரு பேக்கெட்டு காணும். தாராளமா காணும். ஏண்டா மரக்கறி கூட போல அதோட மச்சம் மச்சத்துக்கு வேற இதுவும் போட நல்லா இருக்கும்.
இது கொக்கோமைஸ். இது பட்டம் உருண்டை உருண்டையா கிடக்குது புழுக்க மாதிரி. இது சரியால இல்ல கோகோ தான். கொக்கோ பால்ஸ் அந்த பாலுக்க போட்டு கரண்டியால அள்ளி சாப்பிடுறது. பால்ஸ் சரியால தான் கரண்டியால அள்ளி பாலுக்க போட்டுட்டு அள்ளி முறமுறப்பா இருக்கு. நல்லா கடையோட சாப்பிட நல்லா இருக்கும். கூடுதலா சரியாளிகள் தான் கூட இத்தாலிக்காரரும் கூட அப்படித்தான் சாப்பிடுறது. கிரீம் பிஸ்கெட். இது கிரீம் பிஸ்கெட் சொக்கோலாத்தா போட்ட கிரீம். அடுத்தது என்ன இதுக்குள்ள இருக்குது? இதுக்குள்ள வேப்பம். இது சிப்ஸ் ஐட்டம். இது இதுவும் பார்த்தா இது இந்த சின்ன என்ன இது பொர்மிச்சானோ. இது பொர்மிச்சானா போட்டது. இது நார்மல் சக்கர். இதெல்லாம் இடையில குறைக்கிற சாப்பாடு. அங்க பிஸ்கோத்தியா வேண்டு அங்க. இது என்ன சொக்கோலாத்தா போட்ட பிஸ்கெட். நட்ஸ் இதுவும் நல்லா இருக்கும். இதுக்குள்ளே வைப்போமா என்ன வேண்டிய சாமான் தான் கூட வேண்டிய கூட என்ன ஒரு வாய்க்கு தந்தா இவ்வளவு வைக்கலாம் போட. தாரதோ ஒரு வாய்க்கு என்ன ஒரு வாய்க்கு அப்ப அப்படியே தூக்கலாம் வீட்டை உண்டு. படியில தூக்கி கொண்டு போனா அதுதான் பின்ன நாங்கள் இத வந்து இது வந்து என்ன தே வந்து இது நாங்கள் கரைக்கிறது. கரைச்சு புரிச்சுக்க வச்சோம்னு சொன்னா அந்த பேஸ்காம் போட்டது போட்டிருக்கும் தண்ணி. இது வந்து ஒரு கிலோவே ஒரு கிலோவுக்கு 11 லிட்டர் தண்ணி கலக்கலாம். அப்ப கரைச்சு வச்சோம்னு சொன்னா இதுக்குள்ளால போற நேரத்துல உடனே எடுத்து கொஞ்சம் அதை குடிச்சிட்டு களையாடுற மாதிரி குடிச்சிட்டு ஏதாவது உடனே குடிக்கிறதும் எடுத்தது அங்க கிடக்குது. இத கீழே வைப்போம். இது எல்லாம் எடுத்தாச்சு. இந்த பிஸ்கெட் இதுக்குள்ளேயும் பிஸ்கெட் கிடாக்க வீட்டே பிஸ்கெட் முடியல திரும்பவும் எடுத்திருக்கிறோம். இதுக்குள்ள வைப்போம். ஓகே ஓகே. இது காஜு என்ன 7 ரூபாய் அரை கிலோ வந்து 7 ரூபா. நாங்க கூட தான் எடுக்கிறது. என்னன்னா திடீரெண்டு என்னத்துக்கும் தேவைன்னு சொன்னா உடனே பிரியாணி என்னத்துக்கும் கேக் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்கும் போடலாம் தானே. அப்ப இடையில வாயிலையும் எடுத்து போடுறோம் தானே. அப்ப அது அப்படித்தான் பிளாம்ஸ் தேவைதானே. இது முந்திரிய வத்தல். முந்திரிய வத்தல் இல்லை. இது என்ன நாங்க பழம் சாப்பிடுறாங்க. இது வத்தல் அவ்வளவுதான். வத்தலும் சாப்பிட பிரியாணிக்கு போடுறது. இது வந்து சாப்பிடலாம். பச்சையும் சாப்பிடலாம். நல்லது. பச்சையும் சாப்பிடுறதானே. நாங்க கூடுதலா சமைக்க நெய்யில வதக்கித்தானே போடுறது. அப்ப முடிய எடுத்து வைக்கிறதானே. இத மேல வைங்க. இப்ப சாப்பிடுறதோ நாளைக்கு சாப்பிடுறது. இது என்ன டொமாட்டோ. இது சம்பல்ல எல்லாம் சொட்ட சாப்பாடு தான் கூட. இது கொக்கோ கோலா டின்னும் எடுத்துருக்கு. சும்மா இப்ப குடிக்க 2 பேக்கெட் நிக்குது. 2 பேக்கெட் இதுக்குள்ள வைக்குது. கொக்கோ கோலா. இது எடுத்துருக்கு. இது பூர்க்க நாங்கள் செய்வோம். ஆனா இப்ப வரைய சும்மா ஒன்று எடுத்த நாங்கள். இது கீரை போட்டது விருப்பம். கீரை போட்ட நானும் கீரை போட்டு செய்யணும். என்ன இது கோழியில அரைச்சி செய்து கொத்தலத்தை தக்கினோம். கொத்தலத்தை தக்கினோம். தக்கினோம். அட இஞ்சி வந்து கூடுதலா மல்லி வேணும்னு சொன்னா 4 ரூபாய் கிலோ. என்ன 4 ரூபாய் கிலோ 50 தான் வந்துடும். 1 ரூபாய் கிட்ட வரும். இது வந்து இனிப்பு ஐட்டம். சும்மா கரமல்ல இதுக்குள்ள மேல வைக்கிட்ட கரமல்ல. இது நாங்க வேண்டினது என்னன்னு சொன்னா இது வடி இல்ல, பார்க்க வடி மாதிரி கிடக்குது. இது வந்து மரங்கள் மிளகண்டுகளை நாங்கள் பெல்கோனில் வச்சிருக்கிறோம். அப்ப இது கொஞ்சமே பசலை மாதிரி இது அது மண்ணுக்குள்ள வச்சு விட்டா தண்ணி ஊத்தா ஊறி போய் மரம் நல்லா செழிப்பா பூக்கண்டுக்கும் வைக்கலாம், மரங்களுக்கும் வைக்கலாம். மரம் மண்ணுன்னா
இப்ப தக்காளியோ மிளகாய்கண்டோ மாதிரி தானே நாங்க நட்டுருக்கோம் தக்காளி மிளகாய்கண்டுகள் எல்லாம் அப்ப வேண்டி கொண்டு போனா கிட ஒவ்வொரு சின்ன வடி மாதிரி கிடக்கு அதை வச்சு விட்டோம்னா தண்ணி விட்டா பசலை பசலை தான் வடி மாதிரி தான் லாபம் சரி அது சும்மா அரைச்சி இடையில வாட்டலாம் இது புரிசுத்தா வேணும்னு சின்ன வண்டைக்கு ஏதாவது செய்யலாம்னு சொல்லி யோக்கெட் எங்க வைக்கிறது யோக்கெட் இருக்க வைக்கட்டு இது வெள்ளை யோக்கெட்டு நாங்க பிரியாணிகள் செய்யறதுக்கு நல்லது சும்மா பழங்கள் போட்டு அடிக்கலாம் பழங்கள் போட்டு அடிச்சா அந்த மாதிரி இருக்கு மத்தியானம் பெரிய கப்பு தான் வேண்டோம் ஆப்பிள் போடலாம் இல்ல என்ன வளம் வேண்டாலும் போடலாம் அதோட பூ புளிச்சுட்டா எங்களோட வில்லும் இவ்வளவு நீளமா வந்திருக்குது அதையும் கொண்டு வைப்போம் இவ்வளவு தானே எங்கட இது என்ன இவ்வளவு தானே வேணா பொருட்கள் கனகாசில 100 ரூபாய் தான் முடிஞ்சுது பிரச்சனை இல்ல தேவையான சாமான் பில்லுக்கு பில்லு பண்ற விட ஒரு ஏதாவது பண்ற ஈஸி இல்லை அப்ப இவ்வளவு நாங்கள் இப்ப ஏற்றுவோம் வாகனம் நிக்கிறபடியா கொஞ்சம் வசதி முந்தி நாங்க மோட்டர் சைக்கிள்ல பஸ்லயும் வந்து வேண்டுறாங்க அதான் கஷ்டம்தான் கஷ்டப்படாமலுக்கு ஒரு இது செய்யலாதானே இப்ப நாங்க உலகத்தை கஷ்டப்பட்டதா இப்ப வாகனம் நிக்க மாட்டேன் வேலைக்கு வந்துட்டு ஓடிடுவேன் பஸ்ஸுக்கு இல்ல போ ஓ அப்ப இதையும் வைக்கட்டே இதுல அவ்வளவு சாமான் தான் எடுத்து போட்டாச்சு சரி மூடட்டே இப்ப நாங்க வேண்டின சாமான் எல்லாம் காருக்கு அடக்கி போட்டோம் இனி நாங்க வீட்டை போவோம் என்ன போய்க்கல பாப்போம் ஓகே அப்ப இத வண்டியில கொண்டு யார் வண்டியில கொண்டே விட்டுட்டு வரேன் நான் அப்போ இப்ப பாப்பீங்கன்னா வண்டியில கொண்டே விட்டுட்டு இப்ப சனமெல்லாம் குறைஞ்சிட்டு ஏண்டா நேரம் ஆச்சுது இல்ல 8:30 கிட்ட வரும் நினைக்கிறேன் 8:30 போலடாக்கு அதால இப்ப வண்டியில விட்டுட்டு நாங்கள் திரும்ப இதுல கொண்டு அடிச்சுடுவோம் காசு போட்டதா காசு போட்டது இல்லையேன்னு காசு போடாத வந்துடலான்னு சரி சில காசு போட்டு தான் எடுக்கிறாங்க இன்றைக்கு காசு இல்லாமலுக்கு எடுத்து கொண்டு தான் அறிஞ்சன் சரி இப்ப நாங்க அதில் போய் கார்ல போய்க்கலாமா அப்பமா என்ன இப்ப நாங்க போய் கொண்டிருக்கிறோம் எங்க களைச்சு போனோம் என்னன்னா 2 மணிக்கு ஆழமா எங்கட ஷாப்பிங் நேரத்தை செலவழிச்சிருக்கிறோம் என்ன செய்யற சாமான பொருட்கள் வீட்டுக்கு இப்படித்தான் வேண்டது இதை விட கூட அப்ப ஒன்றும் செய்யலாது சனிக்கிழமையில போறது நேரம் இல்லாதால என்ன அப்ப இன்றைக்கு போய் போல சாமான் பண்ணியாச்சு இப்ப வீட்டுக்கிட்ட வந்துட்டோமே வீட்டுக்கிட்ட வந்துருக்கிறோம் வாகனம் எல்லாம் குறைஞ்சிட்டுதான் ரெண்டாள் வாகனம் குறைஞ்ச நேரம் தான் ஆபத்து கூட வேகமா வருவாங்க இந்த சந்தி களைஞ்சு போனோம்னு சொன்னா இடம் பிரச்சனை எங்களுக்கு வாகனம் இப்ப இங்க பார்க் பண்றதுக்கு பாப்போம் இடம் இருந்தா சரி கொஞ்சம் இல்லாட்டி தூரத்தான் விட வேண்டியிரும் இப்ப எங்க விடலாம் முதல்ல சாமான் இறக்கிறத பார்ப்போம் அதுல என்ன இப்ப நாங்க வீடியோ நாங்கள் இதுல விடலாம் விடையிலாது இப்ப இதுலயும் விடையிலாது இதுல விடையிலாது இதுல வச்சு பொருட்களை இறக்கிட்டு நாங்க காரை கொண்டே அடிக்கிறோம் எங்கேயாவது அப்ப லைட்டா போடுவோம் இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம் இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியாக சந்திப்போம். பாய்.